அதிமுக அம்மா அணியினரின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று மாலை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்டு பெறலாம். ஸ்டாலின், இன்று நடைபெறும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துடைய முக்கியத்துவம் என்ன, விரிவாக சொல்லுங்க. பத்மபுரி அதிமுக அம்மா அணியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த அணியின் அவைத்தலைவர் செங்கோட்டையன் மற்றும் தலைமை செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெறுகிறது. குறிப்பாக பல்வேறு முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக இன்றைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இரட்டை இலை சின்னத்தை மீட்பது தொடர்பாக வருகின்ற வெள்ளிக்கிழமைக்குள் பிரமாண பத்திரத்தை அதிமுக அம்மா அணி தாக்கல் செய்யப்பட வேண்டும். ஏற்கனவே மாவட்ட செயலாளரிடம் பிரமாண பத்திரத்தில் ஒன்றிய கிளை என மாவட்டத்தில் உள்ள முக்கியமான நிர்வாகிகளிடம் ஏற்கனவே கையெழுத்து வாங்கி வர அந்த விண்ணப்பங்கள் ஏற்கனவே அளிக்கப்பட்டுள்ளன. அந்த விண்ணப்பங்கள் இன்று அந்த பிரமாண பத்திரம் அந்த கையெழுத்திட்டு இன்று மாவட்ட செயலர்கள் தலைமை அலுவலகத்தில் கொடுக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் முக்கியமாக இன்றைய மாவட்ட செயலர்கள் கூட்டமானது கூடியுள்ளது. இதை தவிர பார்த்தோம் என்றால் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அதிமுக அம்மானியின் சார்பில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கான ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக செய்து வருகின்றன. ஏற்கனவே பல்வேறு கட்ட ஆலோசனைகள் முடிவடைந்த நிலையில் இன்றைய மாவட்ட செயலாளர் கூட்டத்திலும் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா தொடர்பாகவும் பேசப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை தவிர மற்றொரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுவது உட்கட்சி விவகாரம். அதிமுக அம்மா அணியை பொறுத்தவரை பல்வேறு விதமான குழப்பங்கள் தொடர்ச்சியாக நிலவி வரும் நிலையில் கட்சியின் விவகாரங்கள் தொடர்பாக இன்றைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் பல்வேறு விஷயங்களை ஆலோசிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எம்எல்ஏக்கள் அதிமுக அம்மா அணியின் எம்எல்ஏக்கள் தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் சந்தித்து பல்வேறு விதமான கோரிக்கைகளை தெரிவித்து வரும் நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. குறிப்பாக மற்றொரு விஷயத்தை பார்த்தோம் என்றால் அதிமுக அம்மா அணியில் பெரும்பாலானவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்களாக உள்ளனர். 2 பதவிகளையும் ஒரே நபர் வைத்து வருகிறார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பதவிகளை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாகவே எம்எல்ஏக்களும் மாவட்ட நிர்வாகங்களை சேர்ந்த நிர்வாகிகளும் தொடர்ச்சியாக தலைமையை வலியுறுத்தி வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன. அந்த அடிப்படையில் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒரு சில விஷயங்கள் பேசி முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்டாலின், அமைச்சர் மட்டத்தில் மட்டுமே கட்சி விவகாரம் குறித்து முடிவு எடுக்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டு வரும் நிலையில் இது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கின்றன? பத்மபிரியா, அதாவது தொடர்ச்சியாகவே மாவட்ட செயலர்களாகட்டும் எம்எல்ஏக்கள் ஆகட்டும் அமைச்சர்களாகட்டும் அனைவருமே ஒன்றிணைந்து பேசி முடிவெடுத்த பிறகுதான் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகாரப்பூர்வமாக அதிமுக அம்மானியினர் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக மற்ற விஷயத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இந்த 2 அணிகளையுமே அதிமுக அம்மானி ஆகட்டும் புரட்சி தலைவி அம்மானி ஆகட்டும் 2 அணிகளையுமே ஒன்றிணைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக ரகசியமாக நடைபெற்று வருவதாக 2 அணி நிர்வாகிகளும் வெளிப்படையாகவே தெரிவிக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை என்பது தற்போது வரை தொடங்கப்படவில்லை. இந்த 2 அணிகளுடனான அந்த அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை என்பது அடுத்து 10 to 15 நாட்களுக்குள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 1 மாத காலமாகவே எப்போது பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிலையில் 2 தரப்பிலுமே நிர்வாகிகள் வெவ்வேறு விதமான முரண்பட்ட கருத்துக்களை தெரிவிப்பதால் இந்த பேச்சுவார்த்தை தொடங்குவதில் தொடர்ச்சியாக காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக இந்த இரட்டை இலை சின்னத்தை மீட்பது, அதே போல 2 அணிகளையும் ஒன்றிணைப்பது என பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது.